பேச ஆர்வமா இருக்கு. Hi, how are you? Okay, let me finish my formalities. எனக்கு வந்து sorry. Okay. First of all, thanks to Gopi, Didi for the wonderful introductions and Star Vijay வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க as an artist as I was coming up through the movies and எனக்கு வந்து ஒரு ரசிகராகவும் நான் வந்து ஸ்டார் விஜய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆமா அதுதான் சொல்றேன். It's a wonderful one of the best channels that I've ever watched and worked with and என்னோட முக்கியமான இன்டர்வியூஸ் என்னோட முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்டார் விஜயில தான் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவங்களோட கான்செப்ட்ஸ் அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே வந்து எப்பவுமே என்னை மெய்சிலுக்கு வச்சிருக்கேன். And I'm not just saying this because I need to give a speech and say something nice. I really mean it from the bottom of my heart. ரொம்ப பெருமையா இருக்கு. துபாயில நான் லான்ச் பண்ணேன். I'm again here. Next, New York, the moon, wherever you're having it, I'm going to come. That's a promise. And கிளியரா கேட்க மாட்டேங்குது. இல்ல அவங்க நீங்க பாட்டு பாடணும்னு சொல்றாங்க. அப்புறம் பாடுவார். ஆமா அப்புறம் பாடுவார். இப்போ பாடினா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் மெதுவா பாடுறேன். Okay, thanks a lot. I'll be திருப்பி உங்ககிட்ட பேசணும் later. I just want to say thanks for all of you for being here. ரொம்ப முக்கியமான நாள். நீங்க எல்லாம் இங்க என்னோட கலந்துக்கு ரொம்ப நன்றி. Thank you very much. ஜியான் விக்ரம் film industry-க்கு வந்து ஒரு நடிகராக ஒரு கலைஞராக உள்ள வந்து 25 years 25 வருடங்கள் ஆகி இருக்கிறது. கிரேட். 25 years முடிச்சிருக்கார். அவருடைய 50வது படம். ஒரு 25 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இதுல நிறைய காலம் வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தித்தவர்களுக்கு. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ விக்ரமுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு ஸ்டைல் கார் அதுல போனே வாங்க உங்களை உட்கார வச்சு நான் ரவுண்ட் கூட்டு போன அந்த கார் எப்படின்னு ஓட்டி காட்டினார். அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அதுக்கு முன்னால் ஒரு இன்டர்வியூல என்கிட்ட அவர் சொல்லியிருந்தாரு, அவர் கொஞ்சம் வாய்ப்புகள் தேடி அந்த காலத்துல அவருக்கு அந்த சினிமால பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத அந்த பீரியட்ல அவர்கிட்ட ஒரு மாருதி ஆம்னி இருந்தது இல்ல, அந்த மாருதி ஆம்னி எங்கெல்லாம் நிக்க கூடாதோ அங்கெல்லாம் நின்றுமா. இறங்கி தள்ளிட்டு அங்கேருந்து ஓடி வந்து நீங்க தானே விக்ரம் அப்படின்னு கேட்பாங்களாம். எஸ்ன்னு சொல்றதா நோன்னு சொல்றதான்னு தெரியும். பட் எங்க அப்பா வந்து 5 லிட்டர் தான் வைப்பாரு எப்போ. ஸோ கரெக்டாக நான் எங்கேயாவது ஏர்போர்ட்ல போகும்போது எங்கேயாவது க்ரூ இருக்கும் போது நான் வந்து விக்ரம் நான் ஒரு நடிகர்னு சொல்றத முன்னாடி போகும்போது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் வெயிட் அண்ட் கியூன்னு வாங்க. யாருக்குமே தெரியாது. நான் அரை பேண்ட் போட்டு என்னைக்காவது எங்கேயாவது வண்டி நின்றுடும் பெட்ரோல் போயிட்டு எந்திரிச்சு தள்ளுவேன். தள்ளுற போது கரெக்டா ஏய் விக்ரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க. அந்த பக்கம் போறவங்களாம் வண்டியை திரும்பிட்டு வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் டெல்லிங் கோபி தட். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு மனுஷன் வந்து என்னுடைய கதவு நாளை திறக்குங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கையில அணுகிறதுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வேணும். நினைச்சதை என்னால் அடைய முடியுங்கிற ஒரு பெரிய ஃபோர்ஸ் வேணும். நான் ஒரு நடிகர் என்பதை தாண்டி விக்ரம் நான் அதை தான் முக்கியமானதா பாக்குறேன். யூ ஹேவ் டு லேர்ன் த கன்சிஸ்டன்சி அண்ட் கட்ஸ். நம்பிக்கை. கிரேட் விக்ரம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 25 வருட வாழ்க்கையில நீங்க மறக்கவே முடியாத உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இப்ப எதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுவீங்க அடிக்கடி? இப்போ வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னா இன்னைக்கு விக்ரம் பண்ணிட்டு இருக்க படம் தான். அப்படின்னாலே விக்ரம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த லேப்ல இருந்து இந்த லீப், அந்த இடத்துல இருந்து இந்த இடம், எதெல்லாம் உங்க மைண்ட்ல பேரலா ஓடிட்டே இருக்கும்? when you feel great success, இது மாதிரி பெரிய கிரௌட மக்களை சந்திக்கிறப்பலாம் உங்களுடைய கடந்த காலத்தில் எந்த முக்கியமான விஷயம் மைண்ட்ல ஓடும்? எனக்கு எப்பவுமே பாலா சேது டிசம்பர் 10th நாங்கள் ரிலீஸ் பண்ண டேட். அது வந்து கண்டிப்பாக எப்பவுமே அதுதான் எனக்கு என்னோட மெயின் திங். வந்து எப்பவுமே நைட் தூங்குற போது எனக்கு சில டைம் நினைப்பேன். காலையில் எந்திரிக்கும் போது 2 விஷயம் எப்பவுமே என்ன எந்திரிக்கும் போது முடியெல்லாம் கொட்டி வழுக்க ஆயிடும்னு அது ஒரு இது. செகண்ட் எனக்கு கனவுல முடியெல்லாம் கொட்டிடும். ஸோ எந்திரிக்கிற போது தொட்டு பார்ப்பேன். அது ஒரு கனவு வரும், ஒரு பேட் ட்ரீம். நல்ல ட்ரீம் என்னன்னா இதுவும் பேட் ட்ரீம் தான். எந்திரிக்கிற போது இதெல்லாம் கனவு. திருப்பி நம்ம சேதுக்கு முன்னாடி தான் ஃபிளாஷ்பேக்ல போய்ட்டு நினைச்சு தான் சில டைம் எந்திரிக்கும். ஸோ தட் சேது ஐ திங்க் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சேது and of course Didi and first meet பண்ண ஒரு that I think அதை வந்து மறக்க முடியாத ஒரு அதுக்கு இணையானதுக்கிறீங்களா? ஆனா நீங்க கவனிக்கணும், அவர் சேது படம் அவருடைய கதாபாத்திரம் பத்தி சொல்லிட்டு பேரலா டிடியை பத்தி சொல்றாரு. அதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதான். சேதுக்கு அப்புறம் எங்க என்ன சாதுவா இருந்ததா சரித்திரமே கிடையாது தெரியும்ல, அதனாலதான். ஓகே, எனிவேஸ் thank you so much. இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு. அந்த கனவு பேச விடுங்க ப்ளீஸ். நீங்க தனியா பேசிக்கங்க. இந்த கனவுல அடிக்கடி முடி கொட்ட மாதிரி வருவீங்களா? எந்த பொண்ணு அடிக்கடி கனவுல வருவீங்க? அது ஒரு கேள்வி இருக்கு.
என் வைஃப் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க கண்டிப்பா. சோ கண்டிப்பா என் எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. உங்க வைஃப் ஒண்ணே சொல்லணும், துபாயில வந்து நாங்க 2 பேரும் எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு. ரிமெம்பர் ஹூ வாஸ் தட்? யா சிவா. சிவகார்த்திகேயன் இருந்தாரு. நான் அவரை பார்த்து சொன்னேன், சிவா நீ ஹீரோ மாதிரி வந்துட்டு இருக்க, பாக்குறதுக்கு பயங்கரமா ஹீரோ மாதிரி இருக்க, நீ கண்டிப்பா ஒரு ஹீரோ. அப்புறம் சார் அப்படிலாம் இல்ல சார் சொன்னாரு. இப்போ ஹீரோ ஐடி இஸ் டூயிங் சோ வெல். அடுத்ததாக கோபி வந்து நான் ரீசெண்டா அவர் வந்து நான் I know he is very good. He is one of the best people to talk to when he is interviewing. உங்களை வந்து உங்களை அறியாமே நிறைய உண்மைகள்லாம் கொண்டு வந்துருவார் வெளியில, சொல்லக்கூடாத உண்மைகள்லாம் நினைக்கிறேன். பட் I see him as an artist. ஒரு 2-3 விளம்பரங்களை பார்த்துருக்கேன். பயங்கர யதார்த்தம், அழகு சொல்ல வேணாம், எப்பவுமே இருந்தது தான். அண்ட் எவ்ரிதிங். ஸோ இப்பவே அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கேயாவது ஹீரோவா இருக்கும் போது எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருங்க ப்ளீஸ். பண்றாரு He is always superstar, so I'm not going to say anything. அவங்க எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார். போதும் இப்ப 2 அந்த கனவுல இந்த பொண்ணை யாரும் சொல்லல. நீங்களே தான் சொன்னீங்க எப்படியா இருந்தாலும் உண்மையை வரவழைச்சு சொல்லுங்க. இந்த கனவுல எந்த பொண்ணு அடிக்கடி வருவாங்க நீங்க சொல்லவே இல்லை விக்ரம். அடிக்கடி உங்களுக்கு கனவு வரும் பேர் எனக்கு அவனே பிடிச்சிடலாமா? முடியலையா? முடியல. நான் சொல்ல மாட்டேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்க மனைவி தவிர உங்க கனவுல வர்ற அந்த பொண்ணு யார்? என் பொண்ணு. அதான் தெய்வத்தை பிடிக்க முடியாதுங்க. சரி, மனைவி நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசு பொண்ணு இல்லாம நடுத்தர வயசு பொண்ணு இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயசுள்ள ஒரு பொண்ணு யாரு? அதோ அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? இல்ல அந்த பொண்ணு. all of them. I mean, I had this wonderful dream that நான் O2 ஸ்டேடியத்துக்கு வருவேன் and I'm going to see a lot of beautiful faces and they'll all be smiling and அதோட பெட்டர் கனவு யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷோ நம்ம பாக்குறப்போ இப்ப பாக்குறப்போ இன்னை நைட்டு தூங்கி எந்திரிச்ச பிறகு உங்க கனவு எங்களுக்கு வரும் முடியெல்லாம் பண்ண மாதிரி கடைசி வரைக்கும் பதிலே சொல்லக்கூடாதுங்கிறதுல என்ன தீர்மானமா நமக்கு முடி கொட்டிட்டு இதுக்கு மேல கேட்டோம்னா அதனால அந்த மாதிரி எந்த விஷயம் பரிச்சையும் வேணாம்னு நினைக்கிறேன். படாபட் கொஸ்டின் வேணுமா? டக்குன்னு அந்த மாதிரி டக்குன்னு சொல்லுங்க சார். குவிக் சாய்ஸ் உங்களுக்கு. சங்கர் சாரா மணிரத்னம் சாரா? குவிக் சாய்ஸ். சங்கர் சாரா மணிரத்னம் சாரா? என் பொண்டாட்டிங்க. அந்த டோன்ல கேக்குறாங்க. இல்ல இல்ல இது தனி. பொண்டாட்டி சொன்னா ஏதாவது ஏடா கூட கேள்வி கேட்டா என் பேரை சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டாங்க. என் பொண்டாட்டிங்க இல்லங்க, 2 பேர் இருந்தாங்க. ஓகே, யூ டெல் மீ, சங்கர் சார் மணி சார்? ஓகே, oh my god, அதேதான் சொல்றாங்க. See, it's a very difficult question. How can you say? அதனால தான் அந்த क्वेश्चन. ரைட் ஐயா லெஃப்ட் ஐயா? Oh my god, நான் எப்பவுமே விக்ரம் நடிச்ச ஐதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ. Okay, anyways, thank you so much, Kenny sir. Before we send you down, முடிச்சிங்களா? yeah. இல்ல அவர் வர மாட்டேங்கிறாரு. இல்ல நம்ம தொடருவோம். இப்போதைக்கு இன்னும் நிறைய விக்ரம் அப்புறம் பாடுவார். பாடுவீங்களா விக்ரம்? ப்ராமிஸ். கண்டிப்பா நமக்காக பாட போறாரு. Thank you so much, Vikram sir. So நம்ம எல்லா youngsters